அன்பான தமிழ் மக்களே, நண்பர்களே, வணக்கம். நான் உங்களுக்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன சொல்லியாச்சுன்னா, உங்கள் இந்த அடிதட படம் மட்டும் பார்க்காம கொஞ்சம் இமோஷனல் படம் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் படம் கூட எல்லாம் பாருங்க. அப்போ தான் இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அந்த தமிழ் ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் முன்னுக்கு வர முடியுமே. அது சொல்லுறதுக்கு என்ன சொல்லியாச்சுன்னா, இப்போ நான் நேத்தைக்கு ஒரு படம் பார்த்தாச்சு. அமேசான் பிரைமில் 3 BHK. ஆனால் அது பாக்ஸ் ஆஃபீஸ் ரொம்ப பராஜயம் இருந்தாச்சு. ஆனா அது நல்ல ஒரு ഇമോഷണൽ ടച്ചുള്ള പടം. ഇത് അരവിന്ദ് സച്ചിദാനന്ദിന്റെ കഥയ്ക്ക് ശ്രീ ഗണേശിന്റെ ഡയറക്ഷനിൽ ശരത് കുമാർ, സിദ്ധാർത്ഥ്, யோகி பாபு, தேவயானி இந்த மாதிரி நல்ல ஆக்டர்ஸினை வச்சு பண்ணிய ஒரு படம். நல்ல படம். பார்த்துட்டு நமக்கு அந்த ரொம்ப ஃபீலிங் வர மாதிரி இருக்கிற படம். உங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஃபீலிங் வர படம்லாம் பிடிக்காதுன்னு தெரியும். கொஞ்சம் பேருக்காவது பிடிச்சிருக்கு, ஆனால் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்காது. ஆனால் நல்ல படம், பார்க்க வேண்டிய படம். அப்புறம் நான் சொல்ல என்ன சொல்லியாச்சுன்னா, இதே படம் இல்லை இந்த சரத்குமாரை வச்சுட்டு ரொம்ப ஒரு அடித்தடம் படம் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சுன்னா அது ரொம்ப விஜயமாக இருப்பேன் இல்லைங்களா? அது விடுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், இதே இந்த 3 BHK படம் மலையாளத்தில் மம்மூக்க வச்சு எடுத்தாச்சுன்னா ரொம்ப ஹை லெவலுக்கு போயிடுப்பேன். நான் சொல்லுவது ஒன்று வச்சா இந்த மலையாளத்துக்கு வரணும் இந்த படம். அது மம்மூக்கையோ யாராவது வச்சு இந்த படம் மலையாளத்தில் வரணும். அப்போதான் உங்களுக்கும் புரியுமே. பின்ன இந்த தமிழ் படம் பார்க்கணும் என்ன மாதிரி உள்ள மலையாளி மக்களுக்கு அமேசான் பிரைமில் இருப்பு. அதை பாருங்க, பார்க்க வேண்டிய படம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவரை ஜீவிதம் முழுவதும் அவர் லைஃப் ஃபுல்லாக அந்த உழைத்து அவரை ஒரு வீடு வைக்கணும் என்று சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. ஆனால் முடியல. அவரை 2 பசங்களை படிப்பிக்கணும், ஹை லெவலுக்கு வரணும், அவரை ஹை லெவல் ஸ்கூலில் விட்டு படிக்க வைக்கணும், அவர் இந்த உலகத்தில் முன்னுக்கு வரணும்னு சொல்லி அப்படியே உழைத்து ஓவர் டைம் பண்ணி போன ஒரு அப்பா, அந்த வீட்டில எல்லாம் சமைத்து இந்த கடைக்கெல்லாம் கொடுத்து பைசா சம்பாதிக்கணும் அம்மா. அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த இடக்கு வச்சு அப்பாவுக்கு அட்டாக் வருது. அந்த கூட்டி வைக்கிற பைசா எல்லாமே ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போயிட்டு பின்ன அப்புறம் மீண்டும் அப்படியே பைசைக்கு வருது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறது கதை. ஆமா, கொஞ்சம் டைமாவது அம்மா இந்த நெஞ்சிருக்கு இல்லையா, இது அப்படியே நமக்கு சைலண்ட் ஆகி போகும். அந்த படம் பார்த்துட்டே இருக்கு, கொஞ்சம் ஃபீலிங் வரண மாதிரி இருப்பேன். உங்களுக்கு இன்னும் அந்த படம் பார்க்கலன்னு சொல்லியாச்சுன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு பக்காவா அந்த படம் பிரைம் வீடியோஸாவது பாருங்க. அப்புறம் இந்த இனிமேலுக்காவது இந்த மாதிரி படம் தியேட்டரில் வந்தாச்சுன்னா உங்களை தியேட்டர் போய் தான் பார்க்கணும். நான் தியேட்டர் போய் தான் பார்த்துட்டு தான் ஏன் இந்த மாதிரி படம் ஏன் ஏதோ ஒன்று தியேட்டர் பார்க்குவா, இல்லை இது டிவியில் இந்த இதெல்லாம் பார்க்க. மிக்கவாரம் தமிழ் படம் தான் நான் பார்த்துட்டு இருக்குது. அப்போ வேற ஒன்றும் சொல்லுறதுக்கு இல்லை. ஒரு வாட்டியோட சொல்லுது, இனிமேலாவது നിങ്ങൾ இந்த மாதிரி படத்தை எல்லாம் கொஞ்சம் இமோஷனல் படம் கூட நீங்கள் அப்படியே தியேட்டரில் போய் பாருங்க. வணக்கம்.